ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் எ நைஸ் டே. நான் தான் உங்கள் பாரதி. நான் வந்து என்ன சம்மந்தமான வீடியோ போட போகிறேன்னா, ஹேண்ட் எம்ப்ராய்டிங் எப்படி போடணும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லாருமே கற்றுக்குங்க. திங்ஸ் மட்டும் வாங்கினீங்கன்னா போதும். நான் உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க, கண்டிப்பாக கற்றுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லேடிஸ் எல்லாமே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, நிறைய பேர் வெளியில் போக முடியாதவங்க நம்ம இந்த வீடியோவை பார்த்தே நீங்கள் கற்றுக்கலாம். என்னென்ன மெட்டீரியல் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரேம் வாங்கிக்கிங்க, 10 இன்ச்சு ஃப்ரேம் வாங்கிக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டு வந்து 280 வருது. ஒரு பாக்ஸ் வாங்கினீங்கன்னா போதும். இதில் வந்து லைட் கலர்லேருந்து டார்க் கலர் வரைக்கும் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் இது கண்டிப்பாக வாங்கிக்கிங்க. அப்படின்னா தான் நம்ம எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே வந்து கலர்ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும். இன்ஸ்கர்ட் கிளாத்து இது வாங்கிக்கிங்க, பாப்லின் கிளாத்து இது வாங்கிக்கிட்டிங்கன்னா இதில் போட்டு பழகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று மெயினான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நீடில் வந்து பார்த்திங்கன்னா இயர்பாட்டு வந்து பெருசாக இருக்கணும். அந்த மாதிரி வாங்கிக்கிங்க. 5 நம்பர் நீடில் வாங்கிக்கிங்க. த்ரெட்டு வந்து உள்ளே போகும். ஸோ அதனால் அந்த மாதிரி வாங்கிக்கிங்க. இது வந்து 2 rupees வரும். அப்புறம் ஜமிக்கி இது வாங்கிட்டிங்கன்னா நம்ம போடுற டிசைனில் வந்து கொஞ்சம் லுக்காக இருக்கும், கொஞ்சம் ரிச் லுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இந்த ஜமிக்கி வாங்கிக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரைஸ் பேப்பர், நம்ம ட்ராயிங் பண்ணுறதுக்கு இந்த ட்ரைஸ் பேப்பர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் அப்புறம் வந்து எல்லோ கார்பன் ஷீட்டு இது வாங்கிக்கிங்க. இது வந்து நம்ம ட்ராயிங் வரைகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுங்கிறது வர வீடியோவில் காட்டுறேன். நான் டெய்லி போடுற வீடியோவை நல்லா வாட்ச் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேலு, ஒரு பென்சில் இந்த மாதிரி வாங்கிக்கிங்க. ட்ரிம்மர் வாங்கிக்கிங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, A4 சைஸுக்கு கிளாத்தை கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிவிட்டு இதில் எப்படி உள்ளே போடணும், எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்க்ரூ இருக்குல்ல, இதை வந்து நல்லா லூஸ் பண்ணிக்கிங்க. லூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணோன்னா, உள்ளே ஒரு இது இருக்கும், ஒரு ரிங் இருக்கும். அந்த ரிங்கை எடுத்துட்டு ரிங்குக்கு மேலே கிளாத்தை வச்சு அதுக்கப்புறம் இதை வந்து ஃபிட் பண்ணணும், இன்சர்ட் பண்ணுங்கள். கிளாத்தை வந்து நல்லா இன்சர்ட் பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு நல்லா இங்கே இடையில சுருக்கம் இல்லாமல் இருக்கணும். அதுக்காக இந்த சைடில் எல்லாம் நல்லா இழுத்து விட்டுக்குங்க. சைடில் நல்லா இழுத்துட்டு அப்புறம் இதை நல்லா டைட் பண்ணிக்கிங்க. டைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதாவது லூஸாக இருக்குது அப்படின்னா நான் கொஞ்சம் இழுத்துக்குங்க. பண்ணிவிட்டு நமக்கு இப்போ ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு. இந்த நூல் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், சிக்கு இல்லாமல் எப்படி இந்த நூலை வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டரில் ஒரு நூல் இருக்கும். அந்த நூலை அப்படியே அழகாக இப்படி உருகிக்கிங்க. தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். சிக்கு விழுகாமல் நம்ம பத்திரமா வச்சுக்கலாம். இந்த கவரை வந்து நம்ம எடுக்கக்கூடாது. இது வந்து இந்த கலர் நூல் தீந்துருச்சுன்னா ஷீட் எடுத்துகிட்டு போய் காட்டினீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி ஷேடோட கலர் கிடச்சிரும். இந்த ஓரத்தில் இருக்கிற நூலில் எடுத்திங்கன்னா சிக்கு விழுந்துடும். மேலே இருக்கு பாருங்கள், இந்த நூல் எடுத்திங்கன்னா சிக்கு விழுந்துடும். ஸோ அதனால் வந்து இந்த சென்டரில் இருக்கிற நூலே இது தீர்ற வரைக்கும் அழகாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து 6 இருக்குது. 1 2 3 4 5 6 பாருங்கள், 6 இருக்குது. இந்த காட்டன் நூலில் வந்து பார்த்திங்கன்னா 6 இருக்குது. இதை தான் நம்ம எம்ப்ராய்டிங் போட போகிறோம். எவ்வளோ வேணுமோ இது வந்து ஒரு சைடு வந்து ஓப்பனில் தான் இருக்கும், ஓகேங்களா. கீழே வந்து எந்த அளவுக்கு வேணுமோ கட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுங்கன்னா கீழே வந்து முடிச்சு போட்டுக்குங்க. ஓகே, நாளையிலேருந்து எப்படியெல்லாம் ஸ்டிச்சஸ் போடுறது அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.